பாவியிலிருந்து பணக்காரன் வரை ஒரு உந்துதல் தரும் கதை. திருநகர் என்னும் நகரத்தில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் பெயர் மயூரன். சிறு வேலை, குறைவான வருமானம். ஆனால் ஒரே சிக்கல், வாழ்க்கை முழுக்க அவன் சொல்வது, நான் ஏழைதான், பணம் வருவதில்லை. அதுவும் நம்மள மாதிரி சாதாரணவங்களுக்கு பணக்கார வாழ்க்கை கடவுள் கொடுக்கும் கனவே. இரட்டை மேற்கோள்குறி. ஒருநாள் அவன் வழியில் ஒரு வயதான சந்நியாசி வந்தார். மிக அமைதியாக நடக்கிறார். மயூரன் அவரை அலைபாயும் முகத்துடன் பார்த்து கேட்டான், ஐயா, எனக்கும் பணக்கார வாழ்க்கை கிடைக்குமா? ஏன் நமக்கு மட்டும் இது கடினமா? இரட்டை மேற்கோள்குறி. அவர் மெதுவாக அமர்ந்து ஒரு சிறிய கல்லை எடுத்தார். இந்த கல்லை பார்த்தாயா? இதை கையில் எடுத்து 10 நிமிடம் சுமந்து வைத்துவிட்டு அந்த நதிக்கரையிலே போய் விற்று வா. யாராவது ஏதாவது கொடுக்கிறாங்களா பார்த்து வா. மயூரன் செய்தான். முதலில் அவனை ஒருவர் பார்த்து சிரித்துவிட்டார். இது என்னவடா வீண்கல்? இரட்டை மேற்கோள்குறி. இன்னொருவர் சொன்னார், எனக்கு தேவை இல்லை, போ. மூன்றாம் நபர் மட்டும் சொன்னார், இதோ 10 ரூபாய் தருகிறேன், பஞ்சலாக இருக்கட்டும். மயூரன் திரும்பி வந்து சந்நியாசியிடம் கூறினான். அவர் சிரித்தார். அதே கல்லை தங்கமாக இருக்கிறதா என்று எண்ணி ஜுவல்லரிடம் எடுத்துச் செல். மயூரன் அப்படியே செய்தான். அந்த நகை கடைவர் அசந்து போனார். இது சாதாரண கல்லு இல்லை, அரிய வைரம் போன்றது. இதற்கு ரூ. 50,000 தருகிறேன். இரட்டை மேற்கோள்குறி. மயூரன் ஆச்சரியத்தில் உறைந்தான். திரும்பி வந்தான். ஐயா, இதனால் என்ன அர்த்தம்? இரட்டை மேற்கோள்குறி. சந்நியாசி கூறினார், உன் வாழ்வும் இதே போலத்தான். நீ உன்னை ஒரு விலை இல்லாத வெறும் மனிதன் என்று எண்ணிக்கொள்கிறாய். ஆனால் உனக்குள் இருக்கும் திறமை, கற்றுக்கொள்ளும் மனநிலை, செலவை கட்டுப்படுத்தும் ஆற்றல், இவை அனைத்தும் வைரக்கல் போல. உன்னையே நீ மதிக்கத் தொடங்கினால் பணமும் வாய்ப்பும் வந்து சேரும். மயூரனுக்கு சொன்ன 5 ரகசியங்கள். கீ டேக்அவேஸ். 1. முதல், பணம் மனதிலேயே சம்பாதிக்கப்பட வேண்டும். நீ பணக்காரராக இருக்க முடியாது என்று நீ நம்பினால் யாரும் அதை மாற்ற முடியாது. 2. திறமையை வளர்த்து உழைத்தால் பணம் தேடிவரும். ஏழையாக பிறந்தது உங்கள் தவறு இல்லை. ஆனால் ஏழையாக இறக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இரட்டை மேற்கோள்குறி. 3. சிறு செலவுகளை கட்டுப்படுத்து. பெரிய பணம் சேமிக்க முடியாத காலத்தில் கூட சிறிய விஷயங்களை கட்டுப்படுத்தலாம். 4. வெற்றிக்குள் செல்க, வசதிக்குள் அல்ல. முதல் சம்பளத்தில் ஐபோன் வாங்கும் போதும் முதலீடு செய்வதையே மறந்துவிடாதே. 5. தாமதமானதும் சரி, ஆனால் தொடர்ந்தால் முடியும். பணக்கார வாழ்க்கை ஒரு நாள் மந்திரமல்ல. ஒவ்வொரு நாளும் சிறு முயற்சி, வெறும் தேவை கொண்ட செலவுகள், நிதியான திட்டங்கள் தான் நிஜ ரகசியம். முடிவு. மயூரன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான். 3 வருடங்களில் ஒரு சிறிய பிசினஸ் தொடங்கினான். அவனது பயணம் மெதுவாக இருந்தாலும் உறுதியாக இருந்தது. பணம் என்பது ஒரு பயணம். மனதில் ஆரம்பித்து செயல்களில் வளர்ந்து வாழ்க்கையில் அடையப்படுவது. இரட்டை மேற்கோள்குறி.